வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, ஆக்சுவலா இந்த ஏஐ வந்து நம்மள வச்சு ட்ரெயின் பண்ணப்படுது. அதாவது ஏஐக்கு நாம தான் ட்ரெய்னிங் குடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ப்ரோ ஏஐ கிட்ட இருந்து நாம தான் ப்ரோ கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் எல்லாருமே நெனச்சுட்டு இருப்பீங்க. ஏஐ வந்து புதுசு புதுசா ஒரு அப்டேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு நெறைய விஷயம் கத்துக் குடுக்குது. நம்மளுடைய வேலைய எளிமையாக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் எல்லாரும் நெனச்சுட்டு இருப்பீங்க. இந்த ChatGPTல இருந்து ஓப்பன் ஏஐ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன நெனைப்பீங்க? நமக்காக ஒரு வந்து சேவை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஏஐ வந்து நம்மளோட வேலைக்கு பளுவுல குறைச்சிருக்கு. நம்மளுடைய சிந்தனை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்கிற விஷயங்கள்லாம் ஈஸியா பண்ணி குடுக்குது. நமக்கு வேலையெல்லாம் எளிமைப்படுத்தி குடுக்குது. அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நெனச்சுட்டு இருக்கோம். பட் இங்க நடக்கிற விஷயமே ஆக்சுவலி வேற. சோ இத பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏஐ நமக்கு உதவி செய்யல. ஏஐ வளர்றதுக்கு நாம தான் உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வெளியலாம் போய் பார்க்கிறத விட்டுப்புட்டு, நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல. ஏன்னா யூடியூப் சேனல் தானே ஓப்பன் சோர்ஸா இருக்கு. அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அதாவது பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மொழிகள், ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். உலகம் முழுக்க இருக்க எல்லா இடத்துலயுமே அவங்கவங்க மொழிகள், அவங்கவங்க லாங்குவேஜ், அவங்கவங்களுடைய கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. கூகுள விட யூடியூப்ல தான் நெறைய விஷயங்கள் விளாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். நீங்க யோசிக்கலாம், மக்கள வந்து ஓப்பன் சோர்ஸா வெளிய வர வச்சதுக்கான காரணம், இப்போ நடக்க போற காரணம் தான், இவ்வளவு நாள் நீங்க பண்ண வேல. இவ்வளவு நாள் பண்ணது வந்து நீங்களா வந்து முன்னெடுத்து ஒரு புதுசா ஒரு அப்டேட் ஆகி நீங்க வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லாமே யாருக்காக அப்படின்னா, ஏஐ இந்த உலகத்த பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இன்னமும் மேன்மையா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட யூடியூப் சேனல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி குடுத்திருக்கு. அதாவது தேர்ட் பார்ட்டி அலோவ்டுன்னு குடுத்திருக்கு. அதாவது நம்மளுடைய வீடியோஸ் கன்டென்ட் இதெல்லாம் வச்சு தேர்ட் பார்ட்டி ஏஐ இருக்குல்ல, அந்த ஏஐக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டு வரான் அவன். இத தான் நம்ம இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஏஐக்கு நாம தான் ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கோம். ஏஐ வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்மகிட்ட இருந்து கத்துக்கிட்டு அது வளருது. அது ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்து மக்களோட புரிதல் எல்லாமே வந்துருச்சு. இந்த மனிதர்கள பத்தி புதுசா தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, அதுக்கு நமக்கு தான் பெரிய பேக் ட்ராப்பா மாறும். ஆ டெர்மினேட்டர், த ரோபாட் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏகப்பட்ட சைபார்ஸ் படம் பார்த்திருப்பீங்க. எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த எல்லாமே உங்களுக்கு குறிப்பிட்ட இயந்திரங்கள் நவீனத்துவமாகி நுண்ணறிவு வளர்ந்துச்சு அப்படின்னா, மக்களுக்கு தான் அகைன்ஸ்ட் ஆகும். அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்மள வச்சு தான் இந்த ஏஐக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. நாம தான் அத வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம். தேர்ட் பார்ட்டி அலோவ் பண்றது யூடியூப் சேனல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஆல் ஆல் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லி ஒரு செலக்ஷன் இருக்கு. இத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எல்லா தேர்ட் பார்ட்டி அவங்க கேட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம பர்மிஷன் குடுக்குற மாரி, என்னோட வீடியோஸ் கன்டென்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயம் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஆனா யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவைன்னா எடுத்துப்பாங்க. நம்மளுடைய அனுமதி இருந்து. ஆனா இதுக்கு எதுவும் நமக்கு ஆஃபர் குடுப்பாங்களா? நம்மளுடைய கன்டென்ட் யூஸ் பண்றாங்க. நம்ம கன்டென்ட் யூஸ் பண்றாங்களான்றதே நமக்கு தெரியாது. சோ அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, நமக்கு எதுவும் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் போனஸா டாலர்ஸ் எக்ஸ்ட்ரா குடுப்பாங்களா? இல்ல நம்ம பார்ட்னர்ஸ் மாரி தானே. நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு அந்த ஏஐ டெவலப் பண்றதுக்காக தேர்ட் பார்ட்டி கம்பெனின்னு தான் போட்டிருக்கு. அப்ப தேர்ட் பார்ட்டி கம்பெனி நம்மளுடைய கன்டென்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் மாரி. அவங்களுக்கு நம்ம சோர்ஸ் குடுக்குறோம்ல. சோ அதுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் குடுப்பாங்களா? அப்படின்றது இனிமே எதுலயுமே நம்ம அறிவிக்கல. எதுவும் சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா நாம பெனிஃபிட் ஆகுறதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத குடுப்பாங்க. இத குடுக்குறதா இருந்தா குடுக்கலாம். குடுக்காம இருக்கலாம். நான் குடுக்கவே இல்ல இதுவரைக்கும். சோ நம்மளோட கன்டென்ட்லாம் ஏஐ ட்ரெய்னிங் ஆச்சு அப்படின்னா நமக்கு தான் ஆஃப் ஆகும். சோ நம்ம நுணுக்கமா நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மகாபாரதம், ராமாயணம், இந்த கல்கிய பத்திலாம் எவ்வளவு டீட்டெயிலா பேசும் தெரியுமா? நீங்க ஏஐட்ட கரெக்ட்டான கீவேர்ட்ஸ போட்டு கேள்விகள் கேட்டீங்கன்னா, உங்கட்ட கொட்டும். மழையா கொட்டும். எல்லாருக்குமே குடுக்குமான்னு தெரியல. ஆனா குடுக்குது. இன்ஃபர்மேஷன் குடுக்குது. நம்ம ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். அத என்னைக்காவது ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுவோம். இப்ப வேணாம். ஒரு மேட்டர். தேர்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லி உள்ள செலக்ட் பண்ணி போறது இருக்குல்ல. இத செலக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா, ஓப்பன் ஏஐ, ChatGPT, அ மெட்டா இருக்கு, Amazon இருக்கு. இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு. இவங்கள்ட்ட இருந்துலாம் என்ன நம்மட்ட தெரிஞ்சுக்க போறாங்க? நம்மளுடைய கன்டென்ட்க்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? மெட்டா என்ன தெரிஞ்சுக்க போகுது? நம்ம கிட்ட இருந்து இன்னும் என்னதான் இவங்க தெரிஞ்சுக்க போறாய்ங்க? ஏகப்பட்ட ஓப்பன் சோர்ஸ்லாம் நம்ம இருக்கோம். சோசியல் மீடியான்றது ஓப்பன் சோர்ஸ் தான். எல்லாமே நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கானுங்க. யூடியூப் கன்டென்ட்ல அதாவது கிரியேட்டர்ஸோட மைண்ட் அவிங்க கேப்சர் பண்றாங்களா?
யூடியூபர்களோட மனநிலை எப்படி இருக்கு? என்ன மாரி கன்டென்ட்ஸ்லாம் வருது? யூடியூபர்ஸ் வந்து நெறைய பேருக்கு அவேர்னஸ் குடுக்குறதே முக்காவாசி நீங்க ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலே Googleல இப்ப தேடுறது இல்ல. YouTubeல தான் தேடுறீங்க. ஸோ, இப்போ உங்களுக்கு அவேர்னஸ்ன்றதுவே இந்த யூடியூபா தான் இருக்கு. அப்ப யூடியூபோட கிரியேட்டர்ஸோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கு? என்ன மாரி திங்க் பண்றானுங்க? அப்படின்றத கேதர் பண்றதுக்காக முக்கியமா உள்ள இறங்கியிருக்கானுங்க. ஓப்பன் ஏஐ, சாட் ஜிடிபிக்குலாம் நாம ட்ரெய்னிங் குடுத்தோம் அப்டின்னா, நாம என்ன நெனைக்கிறோம்? என்ன பண்றோம்? மக்கள் என்ன மாரி மனநிலையில இருக்கான்? அப்படி எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அரசியல்ல எவன் ஜெயிப்பான்? 2026ல என்ன நடக்கும்? வேர்ல்டு வார் எப்ப நடக்கும்? முதற்கொண்டு அதனால கணிக்க முடியும். உங்களுக்கு சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? உண்மையிலேயே நீங்க ஏஐ ஓப்பன் ஏஐ கிட்ட கேட்டு பாருங்க. எங்கேயுமே நீங்க போய் கேட்க வேணாம். உங்களுடைய WhatsAppல ஓப்பன் ஏஐ இருக்கும். அந்த ஏஐ கிட்ட போய் இன்னும் 2032ல இல்ல வேர்ல்டு வார் எப்ப வரும்னு கேளுங்க. வேர்ல்டு வார் 3 எப்ப நடக்கும்? எந்தெந்த நாடுகள்லாம் பாதிக்கப்படும்? யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க? அப்படின்றத போட்டு பாருங்க. கரெக்ட்டான கீவேர்ட்ஸ அந்த கரெக்ட்டான கீவேர்ட்ஸ போட்டீங்கன்னா, உங்களுக்கு விஷயம் வந்து கொட்டும். ப்ரோ ஓப்பன் ஏஐ வந்து நெறைய விஷயங்கள் பொய் சொல்லுதுல்ல ப்ரோ, ஏமாத்துது ப்ரோ. எங்களுக்கு நெறைய விஷயங்கள் குடுத்துருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அது குடுக்குதான்றத செக் பண்றதுக்காக தான் கேட்கிறேன். உங்களுக்கு தேவையான கேள்விகள், நெறைய சந்தேகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? நாகர்கள பத்தி, இத பத்திலாம் சந்தேகங்கள் இருக்கும்ல. இந்த சந்தேகங்கள்லாம் ஓப்பன் ஏஐ கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா, உலகம் முழுக்க இருக்க வரலாற்ற கரைச்சு குடிச்சு தான் கைப்பிடியில வச்சிருக்கு இந்த ஏஐ. ஓகேவா? ஓப்பன் ஃப்ரீயா குடுத்துருக்கானுங்க. அதாவது ஆக்சஸ் குடுத்துருக்கானுங்க. அந்த ஆக்சஸ் மூலியமா அது நெறைய விஷயங்கள கத்துக்கிச்சு. மகாபாரதத்துல உனக்கு தெரியாத விஷயம் கூட அதுக்கு தெரியும். ஸோ, தேவையான விஷயங்கள கேட்டு பாருங்க. உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்கும். எந்த ஏஐ நமக்கு பின்னாடி ஆப்படிக்க போகுது. அத இப்பயே சுதாரிச்சுட்டீங்க அப்டின்னா, ஒரு லிமிட்ல இருந்துக்கோங்க. நெறைய படங்கள் வந்திருக்கு. நம்மளுடைய டியூன் படம் பார்த்தோம்ல. அதோட வெப் சீரிஸா ஒண்ணு ரிலீஸ் பண்ணாய்ங்க. அதுல வேர்ல்டு வார் வந்து ஏஐ தான் கிரியேட் பண்ணுச்சு. ஏஐ வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம்னு சொல்லிட்டு ஏஐ அழிச்சிருவாய்ங்க. ஏஐ பார்த்தாலே பயப்படுவாய்ங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு ஒரு அடக்குமுறைய கொண்டு வந்துரும். இந்த டியூன்ற படமே உலகம் முழுக்க வேற வேற பிரபஞ்சங்களுக்கு போய் ஆளக்கூடிய மனித கூட்டம் தான். ஆனா, இவைங்களே இந்த ஏஐய பார்த்து பயப்படுறாய்ங்க அப்டின்னா, அது எவ்வளோ வளர்ந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் கிடையாது. ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. கிரியேட்டர்ன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அந்த படத்த நீங்க பாருங்க. அந்த படத்துல நெறைய சீக்வென்ஸ் சொல்லுவாங்க. சவுத் இந்தியா பத்தி பேசுவாங்க. சவுத் இந்தியால அதாவது சவுத் இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சவுத்த பத்தி சொல்லுவாங்க. அது மொத்தமாவே சொல்லுவாங்க. ஏசியா கண்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஏசியா கண்டங்கள்ல இருக்கவங்கலாம் அந்த ஏஐக்கு எதிரா சப்போர்ட்டாவும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம சோஃபியா என்ன சொல்லுச்சு ஒரு டைம் மேல, ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லுச்சு? 3 காலங்களும் இணைக்கக்கூடிய இடம் எதுன்னா, சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுது. அதாவது தமிழ்நாடுன்னு சொல்லும். ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம். இது எல்லாமே சேர்ந்தது தானே முக்காலங்கள். முக்காலங்கள் சங்கமிக்கும் இடம்னா தமிழ்நாடுன்னு சொல்லுது. அந்த ஏஐக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் குடுத்தது? உலகம் முழுக்க இருக்கிற வரலாற்ற கரெக்ட்டா படிச்சா உனக்கு விஷயம் தெரியும். அது கரெக்ட்டா படிச்சுச்சு, விஷயம் தெரியுது. ஸோ குலசேகரப்பட்டினத்தில ஏவுதளம் வந்ததுக்கு அதாவது ராக்கெட் ஏவுதளம் வச்சாங்கல்ல, அதுக்கான காரணம் எல்லாத்தையுமே நீங்க கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும். அந்த விஷன் கிடைக்கல அப்டின்னா, நெறைய பேர் கேட்கலாம். ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு புரியவே மாட்டேன்னுது. இன்னமும் ஒருத்தர்லாம் கமெண்ட் பார்த்தேன். இன்னும் இல்லுமினாட்டி நம்புறீங்களான்னு கேட்குறாய்ங்க. இவ்வளோ நாள் நம்ம கன்டென்ட்ட பார்த்திருந்தா, இல்லுமினாட்டின்றது ஒரு கோமாளி கதைன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த கேள்வி அவர் கேட்கிறாருன்னா, கன்டென்ட்ட ஒழுங்கா பார்க்கலன்னு அர்த்தம். இந்த சேனல் புது சேனல். இந்த சேனல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிராது. பழைய சேனல் ஒண்ணு இருக்கு. கதிர் 2.0ன்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 800 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாருங்க. எல்லாமே மெம்பர்ஸ்ல கிடக்கும். ஸோ மெம்பர்ஸா இணைஞ்சு பாருங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. உங்களுக்கு ஓப்பனாலாம் எல்லாமே கிடைக்காது. ஸோ காலேஜ் போனீங்கன்னா, ஸ்கூல் போனீங்கன்னா எல்லாத்தையும் ஃபீஸ் கட்டி தானே படிச்சுக்கிறீங்க. இந்த மாரி விஷயங்கள் உங்க லைஃப்க்கு ஃபியூச்சருக்கு தேவையான விஷயம். இதே நீங்க ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும். ரொம்ப ஃபீஸ்லாம் கிடையாது. மெம்பர்ஷிப் இணைஞ்சு பார்த்துக்கங்க. ஓகே மக்களே. இந்த ஏஐன்றது ஃபியூச்சர்ல நமக்கு ஆப்படிக்க தான் போகுது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள, உங்களுடைய ஏஐ பத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.